யூனிட் 3ல யூஸ் பண்ணுற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா, இன்டர்செக்டிங் லைன்ஸ், கோஇன்சிடென்ட் லைன், பேரலல் லைன்ஸ். இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம இதோட கோஎஃபிஷியன்ட் வச்சு இது என்ன டைப் ஆஃப் லைன்ஸை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2னா அது என்னவாக இருக்கும்னா இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் அது ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு a1/a2 b1/b2 ஈக்குவல் டு c1/c2 இந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்னது, 3 கோஎஃபிஷியன்ட்டும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அது கோஇன்சிடென்ட் லைன். அதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அது இன்டர்செக்ட் ஆகிறதுனால அதுக்கு இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. ஒன்று ஈக்குவலாக இருக்கும், ஒன்று நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். அது பேரலல் லைன்ஸ். அதுக்கு